எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வகையான கிள்ளு வடம் தான். பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச வடம் இது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பாட்டி முதல்ல சொல்லும்போது நான் இது என்ன பாட்டி நன்னாவா பாட்டி இருக்கும், இதெல்லாம் ஒரு வடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நன்னா இருக்கும்டி சின்னக்குட்டியே அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தோம், நன்னா இருந்தது. அந்த வடம் தான் உங்களுக்கு இது பண்ணி காட்ட போகிறேன். இது பாருங்க, வெள்ளை பூசணிக்காய் 3/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த பாருங்க சீவி வச்சுட்டேன் ரெடியாக. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு துண்டை மட்டும் வச்சுன்னு இருக்கேன். தோலியோடு தான் சீவணும், தோலி எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் வடம். இதெல்லாம் நார்மல் ஜவ்வரிசி வடம், இந்த அரிசி வடம், அதுக்கப்புறம் கூழ்வத்தல், அதெல்லாம் எல்லோரும் அந்த வடங்கள்லாம் போடுவா. இதெல்லாம் யாரும் ரொம்ப போட மாட்டா. ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூசணிக்காயெல்லாம் ரொம்ப நீர்ச்சத்து உள்ளது. அதனால இந்த வெய்ய காலத்தில் வர நீர்க்கடுப்பு, உடம்பு ஹீட்டாகிறது, கண்ணெல்லாம் எரியறது, பாதமெல்லாம் எரியறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ரெண்டாவது, கேன்சர் வர்றதை இது தடுக்கும். என்னடா எல்லாத்துக்கும் கேன்சர் வரதை தடுக்கும் அப்படின்னா, இப்போ தினம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேன்சர் தான் சொல்கிறா. அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் சாப்பிடும்போது அதெல்லாம் தவிர்க்கப்படும். அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கெல்லாம் வரல, இப்போ இருக்கிற வாழ்க்கை வருதுன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் நிறைய சாப்பிடுவா. இந்த பூசணிக்காயெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக வந்துடும். இன்னும் 2 நாள் 3 நாள் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த சீசனில் எல்லா இடத்துலையும் கொடியை போட்டு வச்சுருப்பா. இவாத்தில் கட் பண்ணும்போது அவாத்துக்கு போகும், அவாத்தில் கட் பண்ணும்போது இவாத்துக்கு போகும். அப்படி எல்லா இடத்துக்கும் ரவுண்டில் போயின்னு இருக்கும். இது பாருங்க, பூசணிக்காயை இப்படி சீவின்ட்டு இந்த ஜலத்தை வடிகட்டணும். எவ்வளோ ஜலம் வருது தெரியறதா? அதுக்கு மேலே அதை துணியிலெல்லாம் போட்டுட்டு புழிஞ்சு அப்படியெல்லாம் ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை. இப்படி இதை வரைக்கும் எடுத்துட்டா போகும். தோலியோடு தான் நம்ம சீவின்னு இருக்கோம். தோலியோட சீவினேன், கையை சீவிடுத்து அப்படி சொல்லக்கூடாது, ஜாக்கிரதையாக சீவணும். அடியில் வரும்போது மட்டும் அந்த தோலியை கொஞ்சோண்டு கையில் வச்சுன்னு சீவும்போது அருவாமனையில் அந்த சீவியில் கை சீவாது. பாருங்க, அப்படி புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்க, அடியில் மட்டும் இந்த தோலி இருக்கும். இப்படி கையில் வச்சுன்னு இப்படி சீவும்போது இது கையை கஷ்டப்படுத்தாது. இப்போ இந்த ஜலத்தை என்ன மம்மி பண்ணுவேன், இவ்வளோ ஜலம் வந்துட்டு இந்த ஜன்னியை என்ன பண்ணுறது அப்படின்னா, 1/4 டம்ளர் இப்படி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த ஜூஸை அப்படி குத்தி இதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். வேணும்னா இதில் நீங்கள் 2 உப்புகள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை இப்படியே சாப்பிட்டுடலாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு, இந்த பூசணிக்காய் சாறு. இப்போல்லாம் என்ன பண்ணுறா தெரியுமா, எல்லா இடத்துலையும் பூசணிக்காய் அரைச்சி காலம்புரை வடிகட்டி இப்படி சாப்பிட்டுன்னு இருக்கோம். அந்த நாளில் அப்படிலாம் சாப்பிட மாட்டான். ஏன்னா ஒரு நாளைக்கு பூசணிக்காய் கூட்டு, புளிப்பு கூட்டு, ஒரு நாளைக்கு மோர் கூட்டு, அப்புறம் ஒரு நாளைக்கு குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ரசம் வாங்கி, அப்புறம் ஒரு நாளைக்கு அல்வா, அப்படி பண்ணிகிட்டே இருப்பா. அவள் பண்ணுறதுனால இதெல்லாம் தன்னாவில் வந்துடும். இதுக்குன்னு ஒன்றும் ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் பூசணிக்காய் பூரா சீவி வச்சுட்டு இருக்கோம். ஒரு 3/4 கிலோ தோலியோடு தான் எடுத்துன்னு இருக்கேன். தோலோடு எடுத்துக்கும் போது நிறைய அந்த தோலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தோலோடு சாப்பிட்றது தான் நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுவா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அவல். நன்னா ஒரு 4 தடவை இதை அலசியிருக்கேன். நான் நன்னா அலசிட்டு அதில் கொஞ்சமாக ஜலத்தை, ரொம்பலாம் ஜலம் குத்தலை, நான் ஒரு டம்ளர் ஜலத்தை ஊற்றி அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அவல் இது நன்னா இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுண்டா தான் நமக்கு வசதியாக இருக்கும். மீடியம் சைஸ் அவல் தான். இதுக்கெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. இந்த அவல் தான் போடணும், அந்த அவல் தான் போடணும், பூசணிக்காய் இவ்வளவு போடணும், அவலை இவ்வளவு போடணும், அப்படிலாம் கணக்கு இல்லை. அவல் நிறையா போயிடுத்துன்னா இது அவல் வடான்னு சொல்லிடுங்க, பூசணிக்காய் நிறையா போயிடுத்துன்னா பூசணிக்காய் வடான்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். எது நிறையா இருக்கோ அதை சேர்த்துக்கணும். மிச்சப்படி இதெல்லாம் கிடையாது. இது என்னென்னா 2 மிளகா போட்டுருக்கேன், பச்சை மிளகா 2 மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு,
கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், இந்த 3யும் சேர்த்து அரைச்சிருக்கேன். பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் அதையும் நம்ம அதில் குத்திட்டுறோம். பாருங்க, ஒரு எலுமிச்சம்பழம், நார்மல் சைஸ் எலுமிச்சம்பழம் தான், ஒரு எலுமிச்சம்பழம் அது சாறு பிழிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதையும் இதில் குத்திண்டாச்சு. இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. அந்த காலத்தில் என்னென்னா, இந்த சாமான்கள்லாம் தேடிண்டு ஒரு 100 பதார்த்தம் அதில் போடுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டா. அதை இருக்கிறத வச்சு அப்படி அப்படியே பண்ணின்னு போயிட்டே இருப்பா. இதில் என்ன பண்ணுவான்னா, கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், இன்னும் உங்களுக்கு தோணெல்லாம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், அதெல்லாம் போட்டு பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஆனால் பாட்டி இவ்வளவு தான் பண்ணுவாள், இவ்வளோதான். இதை அப்படியே பிசைஞ்சு கிள்ளி வச்சுருவா. அதனால் நானும் அவ்வளவுதான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் போட்டுக்கணும்னு தோணித்துன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது இந்த பூசணிக்காயும் இந்த அவலை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவல் அந்த 3 வகையான அவல் போட்டேன். அதில் அவல் பாயசத்துலலாம் அவலை பற்றி உங்களுக்கு நான் நிறைய வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் பூசணிக்காய் ரொம்ப நல்லது. இந்த தடவை அதுதான் பூசணிக்காய் சொல்லிட்டேன். 2வது, இதெல்லாமே விட்டமின் டி அப்சார்ப் பண்ணி வச்சுக்கக்கூடியது. அதனால தான் பார்த்தோன்னா அந்த தை பாதியிலேருந்து ஆரம்பிச்சிருவா. மாசி பங்குனி 2 மாதம் ஃபுல்லாக செய்யலாம். சித்திரை ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, காற்றடி காலம் ஆரம்பிச்சிடும். காற்று அது பாட்டுக்கு அடிக்கும். அதனால் சித்திரை மாதத்தில் செய்ய முடியாது. மாசி பங்குனி தான் இதெல்லாம் செய்ய முடியும். இதுவே பாருங்க, இங்கே மதுரையில் மழை பெஞ்சுட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மழைக்கெல்லாம் கூட அந்த காலத்தில், ஆனால் முக்கியமானதுக்கு தான் இந்த மழைக்கெல்லாம் வேண்டிப்பா. அன்றைக்கி கூட மழைக்கான தேவின்னு சொல்லிட்டு சாக்கம்பரி தேவி போட்டேன்னா அதில் ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்து போயிட்டேன். அங்கே என்ன பண்ணுவான் வாத்தில், அந்த சாக்கம்பரி தேவி பூஜை பண்ணுற அன்னைக்கு லட்டு, மைசூர் பாகு, ஜாங்கிரி, இப்படி ஸ்வீட்டெல்லாம் பண்ணி அப்படியே கொடி மாதிரி ஆற்றுல அப்படி பந்தல் போட்டுருவா. இந்த பந்தல் பூரா இந்த ஸ்வீட்டெல்லாம் தொங்கும். அப்புறம் அந்த அம்பாள் அலங்காரம் பண்ணியிருக்காளோன்னு அதுக்கு காய்கறிகளாலேயே தொடுத்து மாலை போட்டு அந்த ரூம் பூரா காய்கறி, அப்புறம் பழம், அப்புறம் ஸ்வீட்டு இதால் நிறச்சிருவா. மழை கண்டன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாள் மழைக்கு. அதேமாரி பாட்டி மழை வரத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம்னா தான் மழையை நிறுத்துறதுக்கானது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் என்னென்னா, எல்லோரும் டக்குன்னு உடனே அதெல்லாம் பண்ணிடுவாங்கிறதுக்காக அதெல்லாம் ரகசியமாக வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் பண்ணும்போது இப்போ ரொம்ப முக்கியம். கல்யாணம் வச்சுருக்கா, வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த சமயங்கள்லாம் அந்த சூரிய பகவானை வரவழிக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அதை வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்டு போடுறேன். இது பாருங்க, இதை அப்படின்னா கிள்ளி பார்க்கணும் என்ன வருது. அப்படி ஒரு கால் வரல, ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் அந்த பூசணிக்காய் சாறு வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதை அப்படி லேசாக தெளிச்சுக்கலாம். ஆனால் இப்போ சரியாக இருக்கிறதுனால நான் தெளிக்கலை. அப்புறம் என்ன பண்ணலாம், இதில் எலுமிச்சம்பழ சாறு இல்லை, ஆனால் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறில் இந்த பூசணிக்காய் சாறு இருக்குது பாருங்க, இதை அப்படி கலந்துடலாம். கலந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா 2 உப்போ இல்லை சர்க்கரையோ போட்டுண்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணின்னு இருக்க மாட்டா. இப்படி பண்ணும்போதே இதெல்லாம் வருது இல்லையா, சைடு பை சைடாக அதையும் அப்படி பண்ணிப்பா. இது உடம்புக்கு நல்லா நீர் சத்தை கொடுக்கக்கூடியது. உடம்புல நீர் சத்து இல்லாமல் இருமலாக வரட்டின்னு இருக்கும். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். நீர் சத்து, வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கு இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த ஜூஸை சாப்பிட்லாம். இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸோ எல்லாம் பார்த்தோன்னா கால் வீங்கிக்கும். துர்நீர் கால் வீங்கின்றது அப்படின்பா. கிரியாட்டின் லெவல் கூடிடுது அப்படின்பா. அதுக்கெல்லாம் இது அந்த உப்பு நீருக்கெல்லாம் இதை சாப்பிட்டா நல்லது. இது எல்லாமே அதனால என்ன பண்ணுவான்னா, வருமுன் காப்புங்கிற மாதிரி சாப்பிட்டு வச்சுருவோம். இது பாருங்க, இப்படி என்னன்னா இப்படி கிள்ளி நம்ம வச்சுக்கலாம். மூங்கி தட்டில் அப்படி போட்டு கொண்டு போய் மாடியில் வச்சுடலாம். வச்சுட்டோம்னா நல்லா காஞ்சிரும். வறுத்தோம்னா பக்கோடா மாதிரி இருக்கும். பாட்டிக்கு இதுவும் இலை வடாமல் தான் ரொம்ப பிடிக்கும். உச்ச வடாமெல்லாம் பண்ணுவா. அவ்வளோவா எங்களுக்கெல்லாம் தான் வறுத்து கொடுப்பா, பாட்டி சாப்பிட மாட்டா.
இதுவும் இலை விடாமல் மட்டும்தான் பாட்டி சாப்பிடுவா. இலை விடாத கூட கறி அடுப்பில் போட்டு வாட்டி தான் சாப்பிடுவா. அது கூட அவ்வளோவா எண்ணெயில் பொரித்து சாப்பிட மாட்டா. இது தான் வந்து பக்கோடா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை போட்டு வேணாக்கா அதை வறுத்துட்டு குழம்புல போட்டு குழம்பும் பண்ணலாம். குழம்பு பண்ணாலும் நல்லாயிருக்கும். சில பேர் இதுக்கு ஜவ்வரிசி எல்லாம் போட்டு பண்ணுவா. பாட்டிகிட்ட கேட்டேன், ஜவ்வரிசி போடுறாளேன்னு. அதெல்லாம் போடுறது வழக்கம் இல்லை. பூசணிக்காய், அவல் இந்த 2 தான் போடுவா. அதெல்லாம் போடுறது வழக்கத்தில் இல்லை. அதான் ஜவ்வரிசி வடம், இந்த வடம்லாம் நம்ம தான் தனித்தனியாக போடுறோமோனோ, அதில் ஜவ்வரிசி தானே போடுறோம். அப்புறம் இதில் வேற தனியாக போடுவாளா என்ன? போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் இதில் ஜவ்வரிசி போட மாட்டேன். இந்த பாருங்க, இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்க வேண்டியது தான். அம்மாங்களெல்லாம் வெங்காய வடம் போட மாட்டா. அதுக்கு பதிலாக இந்த வடம் தான் கிள்ளி கிள்ளி வைப்பா. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கோ. இல்லைனாலும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்காமே அந்த நாளில் பாட்டி பண்ணதை நினச்சிருந்து கூட கமெண்ட் போடுவேள். அந்த மாதிரி கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. பாட்டி எப்படி பண்ணுவா, உங்கள் அம்மா பாட்டி ஆற்றுல எப்படி பண்ணுவா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கோ, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை காய வைக்கணும். ஒரு 2-3 நாள் ஆகும். மதுரை மாதிரி இப்படி மழை பெஞ்சிருந்துட்டு இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு கூட காயும். அதனால் காய வச்சு எல்லோரும் நன்னா ஒரு ஈரமில்லாத டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸ் இருக்குது பற்றில, இது ஒன்றும் பெருசாக சுவையெல்லாம் இருக்காது. இந்த நம்ம குத்துற அந்த மோரோட சுவை தான் இருக்குமே ஒழிஞ்சு வேறு கசக்கும் துவக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதுமாரி ஒன்றும் சுவை இருக்காது. என்ன உங்களுக்கு அந்த லேசாக பூசணிக்காயோடைய வாசனை தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வேணும்னா 2 பெருங்காயத்தை, அப்புறம் ஏதாவது கருவேப்பிலை, மல்லி, மோர் எல்லாத்தையும் குத்தின்னு சாப்பிட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ்லையும் வெல்லம், ஏலக்காய் இப்படியெல்லாம் போட்டுன்னு சாப்பிட்டேன்னாலும் பிரமாதமாக இருக்கும். அப்படி கூட சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டேன்னாலும் அதெல்லாமும் மருத்துவ பொருள் தான், ஒன்றும் கெடுதல் பண்ணாது. இதெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணி தூர கொட்டிடாதீங்க. இப்படி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ பாருங்க, இது நம்ம அவல் வடம் கிள்ளி கிள்ளி வச்சுட்டு இருந்தோமா, பூசணிக்காய் வடம் கிள்ளி கிள்ளி வச்சுட்டு இருந்தோமா, மழையாக வருதுமா, கொஞ்சம் இது மகிழம்பு வச்சில் கூட இழுத்து விடு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு மகிழம்பு வச்சில் அப்படியே இழுத்து இழுத்து விட்ருக்கேன். இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வடம் ஷேப்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம், கிள்ளி கிள்ளியும் வச்சுக்கலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பூசணிக்காய் வடம் போட்டோம் இல்லையா, அதை வறுத்து காட்டுறேன்னு நாங்கள். இன்னும் கொஞ்சம் காயணும். இதுதான் அந்த அவல் பூசணிக்காய் வடம் பண்ணினோம் இல்லையா, அது வறுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் காயணும், ஈரம் இருக்கும் உள்ள. இருந்தாலும் வீடியோவை முடிச்சிருவோங்கிறதுனால வறுத்து காமிச்சிட்டேன்.